ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் எப்படி காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சென்னையில் வைப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நடக்கும். கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா மாட்ரேட்டு, ஈஸி, டிஃபிகல்ட் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஜிபேட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னாவே நீங்கள் ஓரளவுக்கு ஸ்கோர் எடுத்துடலாம். எக்ஸாம்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோர் எடுத்திருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ரிமைனிங் உள்ளவங்களுக்குலாம் ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும். நீங்கள் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிஜி படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் காலேஜ் படிக்க போகிறீங்களா, இல்லை ஃபார்மகாக்னசி படிக்க போகிறீங்களா, இல்லை சூட்டிஸ் படிக்க போகிறீங்களா, இல்லை கெமிஸ்ட்ரி படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 10 மார்க்ஸ் அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு ஓப்பன் கேட்டகிரியில் சீட்டு கிடைக்கும். அப்படின்னா அவங்களுக்கு எந்த காலேஜ் தேவையோ, எந்த டிபார்ட்மெண்ட் தேவையோ அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் சேரணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கோங்க. ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா, ஸ்டாஃப்லாம் எப்படி நடத்துவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மோஸ்ட்லி எம்ஃபார்ம்க்கு எந்த காலேஜ்லையுமே நடத்த மாட்டாங்க. பிஜிஸ்க்கு சில காலேஜில் நடத்துவாங்க. சில காலேஜில் உங்களை யூஜிக்கு கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் விசாரிச்சுருங்க. விசாரிச்சுட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுறது ரொம்பவே கரெக்டான டெசிஷனாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 காலேஜஸ் இல்லைனா 5 காலேஜஸ் நம்ம எது சேர போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த காலேஜோட ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த காலேஜில் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ்லாம் கேதர் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் எம்சிக்யூஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் எம்ஃபார்ம்க்கு நோட்டிஃபிகேஷன் விடலை. அவங்க விடும்போது உங்களுக்கே ஒரு டீட்டெயில்ஸும் தெரிய வரும். கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணாவே கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.